8 தொகுதியில் மொத்தம் இவர் போயிருந்தார், பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அண்ணாமலை. அந்த 8 தொகுதியிலுமே பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஆர்கேபுரம் அப்படிங்கிற தொகுதியில் அனில்குமார் சர்மா வெற்றி பெற்றிருக்காரு. 43,260 ஓட்டு, 14,453 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. திரிநகர் அங்கே திலக் ராம் குப்தா பிஜேபியிலிருந்து வெற்றி பெற்றிருக்காரு. 59,073 ஓட்டு, 15,896 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி வசீம்பூர் பூனம் சர்மா 54,721 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. 11,425 வாக்குகள் வித்தியாசம். ஜங்புரா தொகுதியில் தர்விந்தர் சிங் மர்வா இவர் பாஜக போட்டியிட்டு 38,859 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். 675 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். ஏன்னா இவர் யாரை தோக்கடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியினுடைய மணிஷ் சிசோடியாவை தோக்கடிச்சார். அந்த தலையை வீழ்த்தினதே இவர் தான். ஹரிநகர் இங்கே ஷியாம் சர்மா இவர் 50,179 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். 6,632 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஜனக்புரியில் ஆசிஸ் சூட் இவர் 68,986 வாக்குகள் பெற்றிருக்காரு. 18,766 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார். துவாரகா இந்த இதில் பிரதியுமன் சிங் ராஜ்புத் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் 69,137 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. 7,829 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று. கடைசியாக 8வது தொகுதி பாலம். இதில் குல்தீப் சோலங்கி அப்படிங்கிற பாஜக வேட்பாளர் 82,046 வாக்குகள் பெற்று 8,982 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார்.